ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான செகண்ட் டெஸ்ட் தோல்விக்கு பிறகு இந்திய அணி கேப்டன் நான் கேப்டன் பதவியில் இருந்து கூட விலகுகிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த தோல்விக்கு முக்கிய காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு தோல்விக்கு பின் ரொம்பவே கொஞ்சம் மனம் உடைந்து பேசியிருக்காருன்னே சொல்லலாம். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ரோஹித் சர்மா அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த தோல்விக்கு முழுக்க காரணம் நான் என்னை எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சரியாக பேட்டிங் விளையாடினேன். ஒரு பக்கம் எங்கள் ரெண்டு அணிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, நாங்கள் நல்லா பேட்டிங் விளையாடல, அவங்க நல்லா பேட்டிங் விளையாடினாங்க. இதுதான் எங்கள் அணிக்குள்ள டிஃப்ரென்ஸ். இந்த போட்டி எங்களுக்கு ரொம்ப ஏமாற்ற கொடுத்துருக்கு. முதல் மேட்ச் நாங்கள் வெற்றி பெற்றது மூலிமா சீரீஸுக்கு முன்னிலையில் இருந்தோம். ஆனால் இந்த தோற்றது எனக்கு மன வருத்தமாக இருக்குது. கண்டிப்பாக நான் கேப்டன் பதவியில் வந்து விலகத்துக்கு தயாராக தான் இருக்கேன். யார் லீட் பண்ணால் என்ன, எனக்கு இந்திய அணி ஜெயிக்கணும், அவ்வளோதான். எங்கள் கோப்பை ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பை வேலணும், அதுதான் எங்களோட கனவு. அதனால் ஃப்யூச்சரில் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கண்டிப்பாக நாங்கள் தேர்ட் டெஸ்ட் போட்டியில் கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டாக முடிச்சிருக்காருன்னே சொல்லலாம் ரோஹித் சர்மா. எஸ், அவர் என்ன சொல்கிறாரு, நான் கேப்டன் பதவியில் கூட விலகிறம்பா, ஆனால் டீம் ஜெயிக்கிறம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார். ஒரு காலத்தில் எப்படி இந்த ஹிட்மேன் தெரியுமாங்க, என்ன அடி அடிப்பார், சிக்ஸ் அடிப்பாருங்க ஹிட்மேன். பட் அவருக்கு கொண்டு வந்து டெஸ்ட் மேட்ச்சில் வச்சு ஜோக்கர் ஆகிட்டிங்களே, அந்தமாரி நிலைமை தான் இருக்குது. பட் ஸ்டாக் சொல்லி அவனுங்க என்ன வேகம் போடுறாருங்க. ஸ்டாக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டு, செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட்டு. நம்ம இந்தியாவை ஃபஸ்ட் இன்னிங்ஸில் முடிச்சு விட்டதே நம்ம ஸ்டாக்கு தான். அவர் கண்டிப்பாக ஃபஸ்ட் மேட்ச் தோற்றப்போ நாங்கள் ஒரு 5-6 நாள் முன்னே போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஸ்டாக் கண்டிப்பாக கோத்தில் இருப்பார், அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அபாரமாக இருக்குன்னு சொன்ன செகண்ட் டெஸ்ட் போட்டியில் அதுக்கேற்ற மாதிரியே வச்சு செஞ்சுட்டார் மிச்சல் ஸ்டாக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு கிளாஸ் பவுலர் இல்லைன்னு சொல்ல. ஐபிஎல்ல நீங்கள் அவர் அடிக்கிறீங்க எல்லாம் ஓகே தான், பட் அவங்க நாட்டில் டெஸ்ட் மேட்ச்னு வரும்போது அவர் தான் கிங்கு. பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது. இந்திய அணி தோத்துட்டாங்க. அடுத்து வர இன்னும் 3 ஜெயிச்சா மட்டும்தான் எந்த ஒரு டீம் கம்பேரிசன் இல்லாமல் இந்திய அணி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகும். அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்திய அணியில் எதனா சேஞ்சஸ் வருதான்னு பார்க்கணுங்க. மேபி போலிங்கில் எந்த சேஞ்சஸ் வருது, முகமது ஷமி வந்தார் மட்டும்னா தான் அஷித் ரானாவை ட்ராப் பண்ணிட்டு முகமது ஷமி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி வேறு எந்த போலிங்கில் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. பட் பேட்டிங்கில் எதனா மாற்றுறாங்களா சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா ஜெய்ஸ்வால் அடிச்சா மட்டும் தாங்க டாப் ஆர்டரில் ரன்னு போகுது, அதுக்கு வேறு ரன்னே போக மாட்டேங்குது. கில்லி அப்போ நான் ஒரு அடி, ஆடிக்கு ஒரு அடி, அம்மாசிக்கு ஒரு அடி அடிப்பார், அவருக்கு அதெல்லாம் எதுக்கு தேவை. கேஎல் ராகுல் ஏதோ கொஞ்சம் வரமாரி வந்தார், ஓப்பனிங்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க, பட் அவரும் கொஞ்சம் ஒஸ்ட் ஆகிட்டார். விராட் கோலி ஃபார்ம் அவுட் வந்து இப்போ தான் கொஞ்சம் வந்த மாதிரி இருந்துச்சு, அவரும் காலி ஆகிட்டார். என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. இந்திய அணி அடுத்து எந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா தேர்ட் டெஸ்ட் போட்டியும் தோற்றா நம்ம கிட்டத்தட்ட சீரீஸை விட்ட மாதிரி, அப்புறம் அந்த ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பன் இருக்க பாருங்க கனவு, அந்த கனவையும் கொஞ்சம் விட்ட மாதிரி தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி கம்பேக் கொடுக்குறாங்களா சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரி பிளேயிங் லெவல் இருந்தால் உங்களுக்கு ஓகே. கண்டிப்பாக இந்த பிளேயிங் லெவல் இருந்தால் இந்திய அணி தேர்ட் டெஸ்ட் போட்டி வின் பண்ணணும், தொடரே வெல்லும். உங்களோட